வணக்கம் நண்பர்களே. இப்போ எஸ்பிஐ ஃபாஸ்டாக நம்ம ஜிபேயில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை தான் இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜிபேவை ஓப்பன் பண்ணுங்கள். ஜிபே ஓப்பன் பண்ணிவிட்டு பே பில்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ்னு இங்கே இருக்குது பாருங்கள். ஃபாஸ்டாக் ரீசார்ஜ்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் எஸ்பிஐ ஃபாஸ்டாக் கீழே பேங்கோட நேம் லிஸ்டெல்லாம் இருக்கும். அதில் எஸ்பிஐ ஃபாஸ்டாக்னு இருக்கு இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் நம்பர் நீங்கள் டேக் போட்டிருப்பீங்க. சிலர் வந்து சேஸ் நம்பரில் போட்டிருப்பீங்க, அதை ரீசார்ஜ் பண்ண முடியாது. சேஸ் நம்பரில் போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ஏஜென்ட்டிட்ட கொடுத்து அதை வண்டி நம்பரை அப்டேட் பண்ணிக்கங்க. வண்டி நம்பர் டிஎன் 34 வண்டி நம்பர் போட்டேன். நிக் நேம் நமக்கு தேவைன்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். லிங்க் அக்கௌண்ட்டு நான் வண்டி நம்பர் தப்பாக போட்டிருக்கேன், அதனால் லிங்க் ஆகலை. இப்போ வண்டி நம்பர் கரெக்டாக போட்டேன், பாருங்க வந்துருச்சு. லிங்க் அக்கௌண்ட்டு கொடுக்குறேன். இப்போ லிங்க் ஆகிடுச்சு. அக்கௌண்ட்டோட லிங்க் ஆனதுக்கு அப்புறம் பே வியூ பேலன்ஸ், இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். 178 ரூபா பேலன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ரீசார்ஜ் எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ பே கொடுத்து அமௌண்ட்டை போடுறோம். போட்டுட்டு நம்ம இப்போ எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணியிருக்கிறோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த பின் நம்பரை போட்டு ஓகே பண்ணோம்னா இந்த அமௌண்ட்டு ஃபாஸ்டாக் அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆயிரும். இவ்வளோ தான், சிம்பிள். ஓகே, தேங்க்யூ.